Facebook கமெண்ட்ஸ்லேயும் தான் அதே மாதிரி யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் தான் நிறைய பேர் கேட்டாங்க எப்படி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு. கடைசியாக அந்த யூடியூப்லேயும் ஒரு கமெண்ட்ஸில் கேட்டார், அவர் 2010 பேஜ் இருக்காராம், அதை அப்படி கீயோட இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் இந்த வீடியோவில் அது ரெண்டையும் போடுறேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டாக 2016 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு காட்டிட்டு அதுக்கு பிறகு அந்த அவர் கேட்ட 2010 அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை எப்படி கீயோட யூஸ் பண்ணுறேன்னு போடுறேன். இந்த வீடியோ கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டாக இந்த கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், 2016 டவுன்லோட் பண்ணுற லிங்க். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு போகும். இதான் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்ஸ்டால் திஸ் சாஃப்ட்வேர் இருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்தை பார்த்தா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஏன்னா இந்த வீடியோவில் இருக்கிற விஷயம் பார்த்து நான் ட்ரை பண்ண இந்த இன்ஸ்டால் பண்ண விஷயம் வரல. நானாகவே இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அதை எப்படி செய்கிறேன்னு தான் இதில் போட்டிருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஆகும். ஸோ நான் சொல்கிறத தெளிவாக பார்த்து செய்யுங்க. அப்படியே நீங்கள் அந்த ஹவு டு இன்ஸ்டால் தி சாஃப்ட்வேரை பார்த்து தான் இன்ஸ்டால் பண்ணணும்னா அது உங்களோட விருப்பம். இதில் 32 பிட் 64 பிட் ரெண்டுக்கும் இருக்கும். இதை எப்படி உங்களோட பிசி எத்தனை பிட்னு கண்டுபிடிக்கிறேன்டா, ஃபஸ்ட்டாக இங்கே போய் இங்கே பிசியில் ரைட் கிளிக் பண்ணி கீழே ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எத்தனை பிட்னு காட்டும். ரெண்டா 64 பிட் உங்களோட 32 பிட்டா இல்லை 64 பிட்டான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் 64 பிட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு உங்களோட டவுன்லோட் மேனேஜரோ இல்லை உங்களுக்கு கீழேயோ டவுன்லோட் ஓப்பன் ஆகி டவுன்லோட் பண்ணிப்படும். இப்போ சரி ஓகே, இது டவுன்லோட் வந்து 2 GB மேலே வருது. இதை நான் டவுன்லோட் கொடுத்ததும் வந்து இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதும் வந்து இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இருக்கிறதால ஃபோல்டராக வந்திருக்கு. அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி நிறைய ஃபோல்டர்ஸ் வர வரைக்கும் நான் கிளிக் பண்ணி போகிறேன்னே கீழே செட்டப் பண்ண ஒன்று இருக்கும் ஆரஞ்சு கலரில், அதாவது இது அதில் லோகோ அது ஐக்கானோட. அதை கிளிக் பண்ண வந்து அந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணுற பாப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணதும் வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிது. ஓப்பன் ஆனதும் இதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2016 இதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுக்கேன். இதை கண்டினியூ கொடுத்தது பிறகு வந்து கஸ்டமைஸ் பண்ணுறேன். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறேன், இங்கிலீஷ். இல்லை 3 லாங்குவேஜ் இருக்குது, நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எல்லாம் ஒர்க் பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கலாம். கூட எல்லாம் ஒர்க் பண்ணவும் டிஃபால்ட்டாக மற்றெல்லாம் நார்மலாக இருக்கிற விஷயங்கள் தான். இப்போ நீங்கள் நார்மலாக இன்ஸ்டால் கொடுத்தா காணும். இதுக்கு ஒரு கீ ஒன்றுமே தவிர இன்ஸ்டால் கொடுத்தா காணும். இப்போ அது இன்ஸ்டால் கொடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். சரி ஓகே, இப்போ இது நிரம்புற வரைக்கும் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி போட்டு இது நிரம்புறது வந்து ஆன்லைனில் கண்டினியூ பண்ண சொல்லி வரும். இப்போ இது அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்போ நிரம்பிது ஆன்லைனில் கண்டினியூ பண்ணாமல் க்ளோஸ் பண்ண போகிறேன். கீழே க்ளோஸை கொடுத்தா சரி. அதுக்கப்புறம் திரும்பி அதே ஐக்கான் ஏற்கனவே கிளிக் பண்ண அதே ஆரஞ்சு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணால் இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லாங்குவேஜ் 2016 இங்கிலீஷ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லாங்குவேஜ் பேக் 2016 இங்கிலீஷ் இதை கிளிக் பண்ணி இதை டிக் பண்ணி போட்டு கண்டினியூ கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வேறு லாங்குவேஜ் கொடுத்தா இங்கிலீஷாக அது வராது. இதில் நம்ம இப்போ எல்லாத்தையும் அக்ரி பண்ணுற மட்டும் ஒரு கண்டினியூ கொடுத்தா இதை கஸ்டமைஸ் பண்ண சொன்னால் நார்மலாக ஏற்கனவே வந்த மாதிரி தான் வரும். இப்போ இன்ஸ்டால் கொடுத்தா இது இன்ஸ்டால் ஆகும். இப்போ இது கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ இவ்வளோ தான் வேலை. இது முடிஞ்சது வந்து அதே மாதிரி பழைய ஏற்கனவே வந்த மாதிரி இந்த பாக்ஸ் வரும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணால் சரி, ஆன்லைனில் கண்டினியூ பண்ண க்ளோஸ் பண்ணால் சரி. இவ்வளோ தான் வேலை. இனி நார்மலாகவே வேர்டு ஓப்பன் பண்ண வரை ஓப்பன் பண்ணலாம், எல்லாம் யூஸ் பண்ணலாம். எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. இதாக 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு வேலை செய்யாமல் விட்டதே இல்லை. 2 வருஷம் வேலை செய்யுது. இப்போ இந்த வேர்டு ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம நார்மலாக நம்மளோட வேலையை செய்கிற மாதிரி இதில் டைப் பண்ணி கொள்ளலாம், என்னென்ன செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி எக்ஸல் ஓப்பன் பண்ணலாம், பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணலாம். அப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பவர் பாயிண்ட் இது ஓப்பன் பண்ணி போடுது. அதே மாதிரி எக்ஸல் ஓப்பன் பண்ணி போடுது. அப்புறம் எக்ஸஸ் ஓப்பன் பண்ணி போடுது. இப்படி நீங்கள் விரும்பின எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலை செய்யும். இதை நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு இதில் வேலை செய்யாமல் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியோ எந்த இஷ்யூவும் வந்ததில்லை. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகலாம். கீழே 2010 மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு இந்த வெப் பேஜுக்குள்ளே போகும். இந்த வெப் பேஜுக்குள்ளே போய் நீங்கள் ஒன்றையும் கிளிக் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நீங்கள் ஒன்றையும் கிளிக் பண்ண தேவையில்லை, அந்த லிங்கை மட்டும் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இப்போ இது இந்த காட்டுது, இது டவுன்லோட்டை கொடுத்தா சரி. கொடுத்தது இது டவுன்லோட் பண்ணிட்டேன். இதில் 2 விஷயம் வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு மேலே இருக்கிற இந்த ஃபைல் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கிறது கீ, இது நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் செட்டப் அண்ட் வரும், அதில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ண ஒரு விண்டோட பேர் ஆகும். இப்போ நான் கீழே 2010 மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கீ என்று கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணி கீழே டெஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு 2016 இன்ஸ்டால் பண்ணக்குள்ள வந்த மாதிரி இன்ஸ்டாலில் கஸ்டமைசேஷன் கொடுத்து இங்கே உங்களுக்கு எதை எனேபிள் பண்ணலையோ அதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. கூடுதல் எல்லாம் எனேபிள் பண்ணி தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம கொடுத்தது நார்மலாகவே அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். சரிதான். இப்போ இன்ஸ்டால் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இன்ஸ்டால் ஆகுது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் நீங்கள் யோசிக்கலாம், மேலே ஒரு ட்ரையல்ன்ற ஒரு விஷயம் வருது. இது ட்ரையல்னு யோசிக்கலாம். இதை நான் இதை நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கேன், அது எனக்கு யூஸ் ஆகுது. எப்பயும் இது ட்ரையல் வெர்ஷன் முடிஞ்சேன்னு காட்டுதில்லை. வேணுமெண்டா இந்த உங்களுக்கு கீ தந்திருக்கேன். அப்படியும் உங்களுக்கு இந்த ட்ரையல் சந்தேகம் இருந்தால் இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வழிமுறை நம்ம போய் பார்ப்போம். ரெஜிஸ்டர் பண்ண 7 மாட்டேது இன்ஸ்டால் முடிய. ஓகே, இப்போ இன்ஸ்டால் கிட்டத்தட்ட முடிஞ்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். கண்டினியூ ஆன்லைன் வருது. இப்போ நான் எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். இது எக்ஸல் ஓப்பன் ஆகுது. இங்கே இப்போ ட்ரையல் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு சில பேர் நினைப்பாங்க இது ட்ரையல் வெர்ஷன் தான், ஃபுல்லாக வேலை செய்யாதுண்டு. இது ஃபுல்லாக வேலை செய்யும். இது ஏன் இப்படி ட்ரையல் காட்டுது என்று தெரியணும் விரும்புகிறார்கள். இதுக்கு பிறகு இருக்கிற வீடியோ பாருங்கள். அப்படி இல்லாமல் இந்த சேனல் நம்ம வேலை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறவங்க இதோட நீங்கள் உங்களோட MS ஆஃபீஸை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை நான் நிறைய நாள் அதை யூஸ் பண்ணுறேன். இது ட்ரையல் கார்டு தானே தவிர இது யூஸ் பண்ணிக்கொண்டே தான் இருக்குது. இது ட்ரையல் 30 டேஸுக்குள்ளே, அதாவது 30 டேஸுக்குள்ளே இது முடிஞ்சு போகல. இப்போ நம்ம ஏன் இது ட்ரையல் காட்டுது, இதை சரி பண்ணலான்னு பார்ப்போம். இது ட்ரையல் வேர்ஷன் இல்லைன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்போ எக்ஸலில் ஓப்பன் பண்ணி கீழே நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே கீழே இதுக்கான லேட்டஸ்ட் வேர்ஷன் பார்க்கணுமாண்டு கேட்குது, ஆக்டிவ் பண்ணணுமாண்டு. அதை கிளிக் பண்ணுறேன். ஆக்டிவான லேட்டஸ்ட் வேர்ஷன் யூஸ் பண்ணணுமாண்டு. இதில் ஹோம் அண்ட் பிஸ்னஸ் இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போனது உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஹோம் அண்ட் பிஸ்னஸ் இருக்கான்னு பார்க்குது. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வரையும் உங்களுக்கு 2010ஆம் ஆண்டு, அதாவது 2010 இருக்கிற எந்த ஒரு ஹோம் அண்ட் பிஸ்னஸ் இருக்காது. இது இப்போ இருக்கிற வேர்ஷன் தான் இருக்கும். அதால் என்ன சொல்ல வரேன்டா, இது உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் இல்லை, ஃபுல் வெர்ஷன் தான். ட்ரையல் வெர்ஷன் காட்டுது. இப்போதைக்கு 2010க்கான வேர்ஷனாக மைக்ரோசாஃப்ட் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இந்த ஆப்ஷன் படி பார்த்தோம். இப்போ அடுத்த ஆப்ஷன் படி பார்க்க போகிறோம். இப்போ அந்த ரெண்டாவது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணது நார்மலாகவே நம்மளோட ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த ப்ரொடெக்ட் கீயை கீழே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண கீழே என்டர் ப்ரொடெக்ட் கீ என்று கேட்குற இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கும். இப்போ இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சாலும் அந்த மேலே ட்ரையல் வேண்டாம் காட்டும். அதுக்கு காரணம் வேணுண்டா, இதுக்கான அப்டேட்டை எப்பயோ மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நிப்பாட்டிது, அதாவது ஸ்டாப் பண்ணிது. அதால் இது எப்பயும் ட்ரையல் காட்டினாலும் இது ஃபுல்லாக வேலை செய்யும். அதுக்கான கீஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இது இன்ஸ்டால் பண்ண தேவையான ஆட்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.